கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் முற்றிலும் தோல்வியடைந்துவிட்டதாக தெரிவித்த அன்புமணி, சாராய வியாபாரிகளுக்கு திமுக கொடுத்த ஆதரவுதான் உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். விசச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை பாமக தலைவர் அன்புமணி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் கருணாபுரம் பகுதியில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அன்புமணி, கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாராய வியாபாரிகளுக்கு திமுக கொடுத்த ஆதரவுதான் கள்ளக்குறிச்சி விசச்சாராய உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயத்தால் 50க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கண் துடைப்பு தான். சிபிசிஐடி விசாரணை நடந்து அதுல ஒரு 10 பேர் அதுல இருக்கிற காய்ச்சினவங்க வித்தவங்களை கைது பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆதரவா இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும், என்ன செய்ய போறாங்க? ஒன்னும் செய்ய போறது கிடையாது. இது வெறும் கண் துடைப்பு தான். முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்.